அண்மை செய்தி. சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை தாவேக தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தற்போது சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை செயலாளருடன் செங்கோட்டையன் சந்திப்பில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை கூடும் தேதி குறித்து சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் செங்கோட்டையன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை கூடும் தேதி குறித்து தற்போது சட்டப்பேரவை செயலாளருடன் செங்கோட்டையன் சந்திப்பில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்காலிக சபாநாயகர் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்துவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். தற்போது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் செங்கோட்டையன் சந்திப்பில் ஈடுபடுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. என்னென்ன விஷயங்களை அவர் முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்பான விவரங்கள்? நாளை தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில் புதியதாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு என்பது மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக தாவேகாவுடைய மூத்த நிர்வாகியும் அதே போல மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்துக்கு வந்த அவர் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து தற்பொழுது ஒரு 10 நிமிடமாக உரையாற்றி வருகிறார். இதில் மிக முக்கியமாக பேசுவதில் 2 விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. அதில் ஒன்று, நாளை பதவியேற்பு தொடர்பாக பதவியேற்றதற்கு பிறகாக புதியதாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு உள்ளாக பதவி ஏற்க வேண்டும். ஆகவே அது தற்காலிக சபாநாயகர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அந்த தற்காலிக சபாநாயகர் தான் பதவியேற்பை செய்து வைப்பார். அதன் பிறகாக நிரந்தர சபாநாயகரை தேர்வு என்பது நடைபெறும். ஆகவே தற்காலிக சபாநாயகர் தேர்வு என்பது மிக முக்கியமானது. அதிலும் பெரும்பான்மையாக அந்த பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் என்பது அந்த சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர்களும் எதிரொலிக்கும். ஆகவே நாங்கள் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர் புதிதாக வரக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். இவை 2ம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த புதிய சபாநாயகர் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். தற்பொழுது தாவேகாவை பொறுத்தவரை செங்கோட்டையன் மற்றும் ஜேசிடி பிரபாகரன் இவங்க இருவர் தான் அந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த வகையில் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே செங்கோட்டையன் அல்லது ஜேசிடி பிரபாகரன் அந்த தற்காலிக சபாநாயகர் பதவியை ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் தான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜேசிடி பிரபாகரன் தான் 90% அந்த தற்காலிக சபாநாயகர் பதவி வகிப்பார் என தகவல்கள் வெளியாகிருக்கிறது. என்றால் அவையினுடைய முன்னோடியாக செங்கோட்டையன் இருப்பார், அவை முன்னவராக செங்கோட்டையன் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இவை குறித்தெல்லாம் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதை முடித்ததற்கு பிறகாக செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சந்திப்பில் முழுமையாக என்ன பேசினார் என்பதற்கான விவரங்கள் வெளிவரும். ஆனால் எது எப்படியாயினும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் நாளை காலை 11:30 மணி அளவில் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக அந்த பணிகள் என்பது நேரு உள்விளையாட்டு அரங்கில் அந்த பணிகள் என்பது தீவிரமாக அரசால் செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் கொடியுடன் அந்த கார் செங்கோட்டையனுடைய கார் தலைமைச் செயலகத்திற்குள்ளாக இன்று நுழைந்திருக்கிறது. இதன் பிறகாக வரிசையாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை முதலமைச்சராக விஜய் பதவியேற்றவுடன் நாளை அவரும் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு வர இருக்கிறார். ஆகவே திமுகவுடைய சகாப்தம் அந்த ஆட்சி என்பது நிறைவடைந்து அடுத்த கட்டமாக தாவேகாவுடைய ஆட்சி காலம் என்பது துவங்க இருப்பதற்கான முன்னுதாரணமாக செங்கோட்டையன் தற்பொழுது இங்கு வந்து தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஃப்ளோர் டெஸ்ட் என்பார்கள். நாளை பதவியேற்பு நடைபெற்றாலும் அதன் பிறகாக யார் பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். அது மிக முக்கியமாக இருக்கிறது. என்றால் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 118 இடங்களில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதே போல அல்லது கூட்டணி சேர்த்து அதன் பிறகாக பலம் இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டும். ஆகவே 118இல் தாவேகாவுடைய தலைவர் விஜய் திருச்சி கிழக்கில் நின்றிருக்கிறார். அதை அவர் ரிசைன் செய்ய வேண்டும். அவர் இன்று அல்லது நாளை காலைக்குள்ளாக அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். என்றால் ஒரு நபர் ஒரு பதவிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறுகிறது. அந்த வகையில் விஜய் இன்றோ அல்லது நாளை காலை 9 மணிக்குள்ளாகவோ
திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்ற அந்த பதவி அந்த எம்எல்ஏவாக தேர்வானதை ராஜினாமா செய்வார் அல்லது அந்த பதவி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நான் அதிலிருந்து விலக்கிக் கொள்கிறேன் என்ற கடிதத்தை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் முதலமைச்சராக பதவியேற்கவே முடியும். ஆகவே அதை அவ்வாறு அவர் கொடுக்கும்பொழுது 234 தொகுதிகளில் 233 மாறும். 233 மாறும் பொழுது 217 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால்தான் சட்டப்பேரவையில் ஒரு ஆட்சி அமைய முடியும். ஆகவே அந்த 217க்காக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்கக்கூடிய பணியில் நேற்று முதல் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். காங்கிரசுடன் பேசி இருக்கிறார்கள், மற்ற கட்சிகளுடன் பேசி வருகிறார்கள். ஆகவே 217 பேருடைய ஆதரவை புரோட்டெஸ்ட் என்பார்கள். தமிழக சட்டப்பேரவைக்குள்ளாக நிரூபிக்க வேண்டும். முதலில் பதவியேற்பார்கள், அதன் பிறகு அந்த புரோட்டெஸ்ட் வரும். அந்த புரோட்டெஸ்டில் எத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று குரல் வாக்கெடுப்பு மூலமாக எடுக்க இருக்கும். ஆகவே இது ஒரு புறம். மறுபுறத்தில் நாளையே ஒருவேளை காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ 117க்கு மேலாக ஆதரவு கடிதங்களை விஜயிடம் கொடுக்கும் பட்சத்தில் அவர் எடுத்து சென்று அதை ஆளுநரிடம் கொடுத்தால் நாளை உடனடியாக அந்த பதவி பிரமாணம் என்பது அமைச்சரவை பட்டியலோடு அந்த பதவி பிரமாணம் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சராக விஜயும் பதவியேற்பார். அதன் பிறகாக மீண்டும் புரோட்டெஸ்ட் நடைபெறும். எது எப்படியாயினும் அந்த புரோட்டெஸ்ட் என்பது கட்டாயமாக நடைபெறும். முதலில் பதவியேற்பு, இரண்டாவதாக அந்த புரோட்டெஸ்ட் சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக சட்டப்பேரவைக்குள்ளாக அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு அதன் பிறகாக அன்றைய தினத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக இருக்கிறார்களோ அதில் 51% யாருக்கு பலம் இருக்கிறதோ அவர்களுடைய ஆட்சி கண்டினியூ செய்யப்படும். அதுதான் தொடரும். ஆகவே அன்றைய தினத்தில் புரோட்டெஸ்டில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கொறடா உத்தரவை அந்தந்த கட்சியினர் போடுவார்கள். ஆகவே அனைவருமே அந்த சட்டப்பேரவைக்கு வருவார்கள். வரும்பொழுது வெளிப்படையாகவே விஜய்க்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள் என்பது முழுமையாக அன்றைய தினத்தில் தெரிய வரும். அதற்காக பணிகள் தான் தற்போது கட்சி ரீதியாக தமிழக வெற்றிக் கழகம் செய்து வருகிறார்கள். மறுபுறத்தில் சபாநாயகரை சந்தித்து அந்த முழுமையான விவரங்கள், யார் தற்காலிக சபாநாயகர், அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனையில் தற்பொழுது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனும் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் தலைமைச் செயலகத்திலிருந்து பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.